இன்னைக்கு முதல் செக்மெண்ட்டான தினசரி சமையல நம்ம பார்க்க போகிறது ஜஸ்ட் ஒரு உப்புமா தான். அரிசி துவரம் பருப்பு சேர்த்து செய்கிற அரிசி உப்புமா. இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன், கவனமாக பாருங்க. அரிசி ரவை உப்புமா செய்ய தேவையான பொருட்கள்: அரிசி துவரம் பருப்பு சேர்த்து அரைத்த ரவை 1 கப், அரை மூடி தேங்காய் துருவல், மோர் மிளகாய் விரும்பும் அளவு, வறுத்த முந்திரி பருப்பு தேவைப்படும் அளவு, கடுகு அரை டீஸ்பூன் தாளிப்பதற்கு, உருவிய கறிவேப்பிலை சிறிதளவு, உளுத்தம் பருப்பு 1 டீஸ்பூன், கடலை பருப்பு 1 டீஸ்பூன், தகுந்த அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். அரிசி உப்புமா செய்ய என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொன்னேன் பார்த்தீங்க இல்லையா? அதாவது அரிசி உப்புமாவில் 2 விதமாக பண்ணுவாங்க. வெறும் அரிசியை பச்சரிசியை கழுவி உலர்த்தி குருணையாக உடச்சிட்டு பண்ணுறது ஒன்று. இது அரிசி துவரம் பருப்பு, இது ரெண்டையும் கழுவி உலர்த்திட்டு பண்ணுறது. இதை பச்சரிசியோட துவரம் பருப்பு, அதாவது 4க்கு 1 கணக்கு போட்டுக்கலாங்க, இல்லைன்னா 3க்கு 1 கூட கணக்கு போடலாம். அரிசி துவரம் பருப்பு, ஒரு சிலர் கடலைப்பருப்பு கூட சேர்த்து போடுவாங்க, நம்மளுடைய விருப்பம் தான். அது ரெண்டையும் சேர்த்து ஊற வைக்க வேண்டாங்க. கழுவிட்டு நல்லா தண்ணியை வடிச்சிட்டு ஒரு ட்ரையாக ஒரு டவல் மேலே இல்லாத ஒரு காட்டன் துணி மேலே பரப்பிட்டு நிழல்லையே ஜஸ்ட் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆற வச்சுருங்க. அதில் இன்னும் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிறப்பயே நம்ம சின்ன மிக்சியில் போட்டு விட்டு விட்டு ஏற்றினீங்கன்னா குருணையாக உடஞ்சிடும். பாருங்கள், இங்கே வச்சுருக்கேன் இந்த மாதிரி குருணையாக. இதை உடச்சிட்டு தாம்பாளத்தட்டில் போட்டுட்டு நல்லா ஒரு நாள் பூரா ஆற வச்சுடுங்க, ஈரத்தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறமா ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுட்டாக்க நம்ம எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது அரிசியும் துவரம் பருப்பும் சேர்த்து நொய்யாக உடைச்சது. நம்ம எப்போ உப்புமாக்கு தாளிக்க மாதிரி தாங்க. ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னாக்க, நான் மோர் மிளகா போட போகிறேன். மோர் மிளகா சேர்த்தாக்க அதை எடுத்து போட மாட்டாங்க, அதோட சேர்த்து கடிச்சு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இங்கே இந்த வானிலையில் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேங்க. இந்த நொய் செஞ்சு வச்சிட்டிங்கனாக்கா நம்ம பிடிக்கொழுக்கட்டை பண்ணலாம், உப்புமா பண்ணலாம். இதில் நம்ம தவளை அடைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பண்ணலாம். நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாங்க. தயிரில் ஊற வச்சுட்டு ஒரு தோசை மாதிரி ஊற்றலாம். எப்போ வேணால் ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். இப்போ இங்கே எண்ணெய் சுட வச்சுருக்கேன். இதில் முதல்ல கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்க ஆரம்பித்த பிறகு உளுத்தம்பருப்பு, அதற்கு பிறகு கடலைப்பருப்பு, இதோட மோர் மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நிறம் மாற ஆரம்பித்த பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதோட கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. இது மெஷர்மெண்ட் இருக்குங்க. நம்ம எந்த கப்பில் அளக்குறீங்களோ, இப்போ இதில் கப்பில் 1 அளந்தீங்கன்னாக்க அதுக்கு 2 மடங்கு அளவுக்கு நம்மளுக்கு தேவை. 3/4 கப் அளவு எடுத்துருக்கேன், அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கிறேன். 1:2. இதில் பொதுவாக என்ன பண்ணுவோம்னாக்கா, நாங்கள் தேங்காய் துருவலை இந்த தண்ணியிலேயே போட்டுருவோம். தண்ணியிலே போடுறப்ப அதோட வெந்துடுறப்போ நம்மளுக்கு அந்த தேங்காய் போட்டதே தெரியாதுங்க. உங்கள் விருப்பம், நீங்கள் வேணால் லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம். மோர் மிளகாயில் உப்பு இருக்கும், அதனால் இதில் உப்பு குறைச்சிடுங்க. அந்த உப்பு அதில் போட்டது நல்லா கரைஞ்சிட்டு இப்போ இந்த கரைசல் நல்லா கொதி வரணும். கொதி வர்றப்போ நம்ம இதை நொய்யை தூவிக்கிட்டே கிளறலாம். பாருங்கள், இப்போ கொதி வரப்போ பார்த்திங்கன்னா சென்டர்லேயும் சைட்லேயும் வருது, அதனால் உப்பு கரெக்டாக இருக்கும். தணலை குறைச்சிடுறேங்க. குறைச்சிட்டு இதில் தூவிக்கிட்டே கிளறலாம். கட்டி தட்டாமல் கலரணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டே கலந்து விடுங்க. தணலை குறைச்சி வச்சுக்கோங்க. இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு மூடியால் மூடி வச்சிடலாம். குறைச்சி தண்ணியில் மூடி வச்சுருந்தோன்னாக்கா ஒரு 5 to 7 மினிட்ஸில் இது நல்லா வெந்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம வச்சு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் இருக்குங்க. மதியில் ஒரு தடவை கலந்து விட்ருக்கேன். இப்போ மறுபடியும் எடுத்து பார்க்கலாம். ஸ்டீம் வரப்போ கொஞ்சம் பார்த்து பத்திரம். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நான்ஸ்டிக் வெசல்ஸ் கிடையாது. நம்ம வீடுங்களில் பித்தளை பாத்திரம், ஈயம் பூசியது, அந்த மாதிரி ஒரு விதவிதமான பாத்திரங்கள் வச்சுருப்பாங்க. நல்ல கனமாக இருக்கும். அதில் இது செய்கிறப்போ அடியில் அப்படியே ஒரு திக்காக ஒரு ஏடு படியும். அதுக்கு ஒரு போட்டியாக நடக்கும் விட்டு, அது கிறிஸ்பாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்துடுச்சு. இப்போ கையில் தொட்டு பார்க்கலாம், ஒட்டலை, எண்ணெய் கரெக்டாக இருக்குது. இப்போ இதை ஆஃப் பண்ணிடுறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் கடைசியாக ஒரு டீஸ்பூன் நெய் சேர்க்கலாம், நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ முந்திரி பருப்பு வச்சுருக்கேன், சில மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம்.
அரிசி ரவை உப்புமா எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாங்க. ஒரு வாணலியில் தகுந்த எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மோர் மிளகாய், கருவேப்பிலை தாளித்த பிறகு அதுலேயே அளந்து வச்சிருக்கிற தண்ணி 1க்கு 2 டம்ளர் தண்ணியை ஊற்றிட்டு அதுலேயே தேங்காய் துருவலும் உப்பும் சேர்த்துருங்க. நல்லா கலந்து கொதி வர்றப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த நொய்யை கொஞ்சம் கொஞ்சமாக தூவிக்கிட்டே நல்லா கலந்து விடணும். கலந்து விட்ட பிறகு தணலை குறைச்சிட்டு மூடி வச்சுடுங்க. 5லேருந்து 7 நிமிஷத்தில் இது நல்லா வெந்துடும். மத்தியில் ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வெந்த பிறகு எடுத்துட்டு பரிமாறும் தட்டுக்கு மாற்றிய பிறகு இதுக்கு வறுத்த முந்திரி பருப்பினால அலங்கரிக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்ட சட்னியோடையோ இல்லை ஊறுகாயோடையோ பரிமாறலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மிக சுவையான அரிசி ரவை உப்புமா ரெடி ஆயிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதே நம்ம அரிசியும் பருப்பும் ஊற வச்சு அரைச்சி கூட செய்யலாம். அதுவும் ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும். அது ஒரு தடவை செஞ்சு காமிக்கிறேன்.